ரஜினி, ரஜினி எங்க போயிருப்பா? அப்பனும் மக்களும் ஊர் தெரியாத பேர் தெரியாத ஊர்ல வந்து என்ன உட்கார வச்சுட்டு அவிய வேலையை பார்க்க போயிட்டாவே. இப்ப பார்த்தது யாரு? ரஞ்சினியா வேற யாருமா? பின்னாடி இருந்து பார்க்க ரஞ்சினி மாதிரி தான் இருந்தது. கூட முத்தமா கிளவி இருந்தா. 2 பேரையும் காணுமே. திடீர்னு எப்படி மறைஞ்சாக? பார்த்துட்டு இருக்கும் போது எங்கேயோ போயிட்டாவே. இந்த மழை வேற. ரஜினி, எந்த ஊர்ல இருக்கேன்? இந்த ஊர்ல தான் இருக்கானா வேற ஊர்ல இருக்கானா? பகல்ல பார்த்தா படிச்சுட்டு இருக்கு, ராத்திரி பார்த்தா அழுக்கும் புழுக்கும் பியாய் அடைஞ்ச இடம் மாதிரி இருக்கு. என்ன இது வித்தியாசமா சத்தம் கேக்குது? கடவுளே, யாராவது ஒரு ஆள் என் கண்ணுல காட்டேன். கடவுளே கடவுளே கடவுளே. ஐயோ, பார்க்காம அப்படியே போயிருவோம். எப்பா, நல்லபடியா ஒரு கடை இருக்கு. கடை இருக்குன்னா கண்டிப்பா ஆளுக்கு இருப்பாவே. யாராவது இருக்கீங்களா? அண்ணாச்சி, என்ன ஒருத்தரையும் காணோம். சரி, யாரும் இல்லைன்னா கூட ஒரு கடை இருக்கு, கடையில லைட்டு போட்டுருக்கு. இங்கே நிப்போம், யாராவது வாரங்களேன்னு பார்ப்போம். இந்த வழியா தான் வந்தா, ஆளையா காணுமே. முட்டி வேற நங்குன்னு வலிச்சுக்கிட்டே இருக்கு. யாருமா? என்ன வேணும்? அண்ணாச்சி, வணக்கம் அண்ணாச்சி. வணக்கம். யார் நீங்க? என்ன வேணும்? அண்ணாச்சி, நாங்க இந்த பக்கத்துல இருக்கிற அந்த நந்தவன பேலஸ் மங்கல்ல அதை விலைக்கு வாங்கியிருக்கோம். அந்த வீட்டையா? சரி, இப்ப என்ன வேணும்? எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? ஒன்னும் இல்ல அண்ணாச்சி, என் பொண்ணு ரஞ்சினி இந்த பக்கமா வந்தா. நான் வந்தனா அந்த இடத்துக்கு நாங்க புதுசு பாத்தீங்களா, எந்த பக்கம் போவேன் எந்த பக்கம் வரேன்னு ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. அதான் யாரா வந்து கேட்கலாமே நினைச்சேன். நல்ல வேலை நீங்க வந்துட்டீங்க. ரஞ்சினியா? நிறைய பேர் போறா வரவுமா. உங்க மகான்னு எனக்கு எப்படி தெரியும்? அண்ணாச்சி, அப்படியா சொல்றீங்க? நீங்க இந்த ஊருக்காரங்க தானே? இந்த ஒரு ஆள் கேப்பிள்ள எல்லாம் உங்களுக்கு தெரியாதாங்க? நாங்க இப்பதான் இங்க வந்தோம். அவளை நீங்க பாத்துருக்கே மாட்டீங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்தா அண்ணாச்சி. நான் பின்னாடியே வந்தேன். கண்ணை கட்டுச்சு, ஒரு நிமிஷம் படக்குன்னு கண்ணை திறந்து அவளை காணோம். ஏமா, ஒரு பொண்ணு இப்பதான் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த பக்கமா போச்சு. அந்த பொண்ணை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை. ஒருவேளை அதுதான் உங்க பொண்ணோ என்னவோ. ரொம்ப நன்றி அண்ணாச்சி. தேங்க்ஸ் அண்ணாச்சி. ஏமா, ஒரு நிமிஷம் நில்லுங்க. உங்க பொண்ணுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையாமா? ஏன் அண்ணாச்சி, எது கேக்கிய? இல்ல, உங்க பொண்ணோட முகம் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. மேலெல்லாம் ஏதோ பொக்கலமா அந்த மாதிரி இருந்தது. ஏதோ எனக்கு எப்படி சொல்லன்னு தெரியல. அதோட துணிமணியும் முகமும் பார்க்க ரொம்ப வித்தியாசமா பயமா இருந்ததுமா. நானே இந்த பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு கிடந்தேன் பார்த்துக்கோங்க. கூட யாரும் போனாவளா? ஏதாவது ஒரு வயசான பாட்டி மாதிரி? இல்லம்மா, அந்த பொண்ணு தனியா தான் போனா. ஆனா பயங்கர கோவத்துல போனா. சரி அண்ணாச்சி, நான் போய் பாத்துக்கிட்டேன். சரிம்மா, பார்த்து போங்க. என்ன அண்ணாச்சி, மழை தண்ணி பெஞ்சுக்கிட்டு கிடக்கு, நான் பாத்துக்கிட்டேங்க. நீங்க ஏமா இருங்க, நானும் வரேன் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிய. ஏமா, கடையை திறந்து வச்சிருக்கோம்லாமா, நான் எப்படிமா கூட வர முடியும்? ஆமா அண்ணாச்சி, உங்க கடையில பொருள் வாங்க ஆள்க வரிசை கட்டி நிக்காவளாக்கும். இவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் யார் வரப்போறா? கடையை பூட்டிட்டு வாங்க அண்ணாச்சி. ஏமா, நீங்க யாருன்னே தெரியாது. அரைகுறைக்கு அந்த பங்களால வேற தங்கி இருக்கிய. எதை நம்பி உங்க கூட வர? என்ன அண்ணாச்சி இப்படி பேசுதிய? கூட பிறந்தாதான் அக்கா தங்கச்சியா? ஒருத்தவங்களுக்கு உதவின்னு வரும்போது ஒரு பொம்பளையாளுக்கு ஒரு அண்ணனா தம்பியா ஒன்னா நிக்கண்ட வாங்கும். நம்ம எல்லாம் வேற வேற ஊரை விட்டு இந்த ஊர்ல வந்து இருக்கோம். ஒரு அண்ணன் தங்கச்சியா அண்ணன் தம்பியா பழகினா தானே நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது உதவினா நாங்க ஓடி வருவோம். ஏமா, சீக்கிரம் வாங்கம்மா, ஏதேதோ சத்தம் கேக்குது. என்னன்னு இங்க கூட்டு வந்திருக்கீங்க? ஏம்மா, சத்தமா பேசாதியம்மா. நானே சரியான பயந்தாங்குழி. பொம்பளையால தனியா வரையிலேன்னு ஒன்னா வந்திருக்கேன். உங்க மவா இதுக்குள்ளதான் வந்தா. என்ன சொல்றது? என்ன எதுக்கெடுத்தாலும் ரீல்ஸ் எடுக்கேன், வீடியோ போடுவேன்பா. இங்கே போனை தூக்கிட்டு வந்துருப்பாளோ? இளவெடுத்தவா செஞ்சாலும் செய்வா. என் கையில மட்டும் கட்டிக்கட்டும், கொண்ட முடியும் ஆஞ்சுக்கிட்டு விடுதேன். ஏம்மா, நீங்க கத்தி இங்க இருக்கு பியாகியே எழுப்பி விட்டுறது. ஏம்மா, பொறுமையா உங்க மவளை கூப்பிடுங்க. ரஞ்சினி, ரஞ்சினி, என்ன நீங்க கொஞ்சம் அந்த பக்கம் போய் பாருங்களேன், நான் இந்த பக்கம் பாக்கேன். ஆமாம்மா, அந்த பக்கம் லண்டன், இந்த பக்கம் சுவிட்சர்லாந்து, என் முன்னாடி சிங்கப்பூர், பின்னாடி பிங்கப்பூர், எல்லாத்தையும் சுத்தி பாக்குறதுக்கு. ஏமா அப்படி பண்ணுதியே? எங்க போனாலும் தனியெல்லாம் போக மாட்டேன். 2 பேரும் சேர்ந்து வேணும் தேடுவோம். இங்கேருந்து திரும்பி போயிடலான்னு பார்த்தா கூட தனியா போனமே. ஐயோ, தேடுங்கம்மா. உங்க மவளெல்லாம் கூப்பிடாண்டா, சும்மா சத்தம் போடாம தேடுங்க. தூங்குறவளவங்க எழுப்பி விட்றாதியே. சுத்தம் மழை மறுபடியும் ஆரம்பிச்சுட்டா. ஏமா, மரத்துக்கு பின்னாடி இருந்து ஒரு கை தெரியுது. அது உங்க மவளான்னு பாருங்க. என்னே, உங்க பின்னாடி இருக்கிற மரத்துக்கு பின்னாடி இருந்தும் இன்னொரு கை தெரியுது. ஒன்னு ஏமாவண்ணா, இன்னொன்னு யாருண்ணே? ஏமா, ஓடிடுவோமா?
என் பின்னாடி இருந்து ஏதோ சத்தம் கேக்குதுல்ல? உன் பின்னாடி உன் பின்னாடி என் பின்னாடி சடான்னு திரும்பி பார்க்காதம்மா, மெதுவா திரும்பி பாரு. ரஞ்சனி! என்னம்மா எங்க கூட்டிட்டு வந்திருக்க? இவங்க யாரு? ஐயோம்மா, இதான் உங்க பொண்ணா? உடனே இங்கிருந்து கிளம்புங்கம்மா. சரிப்பா, சீக்கிரமா கிளம்புங்க. நான் வேணா ஒரு கேப்க்கு ஃபோன் பண்ணிட்டுமாப்பா, அவங்களே கொண்டு போய் விட்டுருவாங்க. காரை வேணா விட்டுட்டு போ, அடுத்த தடவை வரும்போது எடுத்துட்டு போ. நேரம் ஆயிட்டு பாரு. இல்லப்பா, இருக்கட்டும். அங்க போனதுக்கு அப்புறம் எங்கேயாவது போனா கார் தேவைப்படும், அதை எடுக்கிறதுக்குன்னு ஒரு தடவை வர வேண்டி இருக்கும். கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயேன். அம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தேன்னு வச்சுக்கோயேன், நல்லா இருட்டிடும். அப்புறம் பேய் பங்களாக்கு எப்படி போறது சொல்லு? சும்மாவே நந்தவனத்து கோட்டைக்கு போறது கஷ்டம், அது இருட்டினதுக்கு அப்புறம் போனா ரொம்ப ஆபத்து இருக்குமா. ஏங்க இவன் என்னங்க சொல்றான்? நம்ம பிள்ளையும் மருமகளும் அங்க போக வேண்டாங்க, சொல்லுங்க. அத்தை, அவர் உங்களை கிண்டல் பண்றாரு. ஏன் மாமா இவர் இப்படி இருக்காரு? இவன் இப்பன்னு இல்லம்மா, சின்ன பிள்ளையிலேருந்தே இப்படித்தான். யாராவது எங்கேயாவது பேய் இருக்குன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோயேன், முதல்ல அந்த இடத்துல தான் போய் நிப்பான். பேயின்னு ஒண்ணு இல்லைன்னு நிரூபிக்கணும்னு ஒத்த கால்ல நிப்பான். திருந்தவே இல்லை இன்னும். இப்ப ஊர்க்காரங்களுக்கு நிரூபிச்சு என்னமா ஆக போகுது சொல்லு? இவனு எத்தனை இடம் போயிருக்கான் தெரியுமா? அங்க பேய் இருக்கு, இங்க பேய் இருக்குன்னு. ஆனா அம்மா, அத்தனை தடவையும் நிரூபிச்சிருக்கேன் பேயின்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னு. இவ்வளவு நாள் நீ போன இடத்துல பேய் இல்ல, சரி ஒருவேளை இப்ப நீ இருக்கிற இடத்துல பேய் இருந்ததுன்னா? நீ கவலைப்பட்டுட்டே இருக்காதம்மா, நான் ஒரு நல்ல ஐடியா சொல்றேன், கேக்குறியா? பேசாம நீயும் கிளம்பி பேய் பங்களாக்கு வந்துரு. அங்க வந்து பேய் இருக்கா இல்லையான்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் இங்க நிம்மதியா வா. உனக்கு ஒரு வேலையே இல்லடா. இதோ பாருமா, எல்லா இடத்துலயும் நிரூபிச்ச மாதிரி இந்த இடத்துலயும் பேயின்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னு நிரூபிப்பேம்மா. கவலைப்படாம இருமா. நான் சொன்னாலும் பாருங்கம்மா, நான் நிரூபிச்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த வீட்டுக்கு வாங்க. அதுக்கப்புறம் இங்க வர்றதுக்குலாம் உங்களுக்கு பிடிக்காது, ஏன்னா ராஜா ராணி வாழ்ந்த மாளிகை அது. ஆமா அத்தை, உங்க பொண்ணு சொல்றது கரெக்ட் தான். முதல்லலாம் அந்த இடத்துல எல்லாம் எல்லாரும் இருந்திருக்கதான் செய்றாங்க. இடையில தான் அங்க பேய் இருக்கு அது இது இருக்குன்னு ஏதோ ஒரு ரூமரை கிளப்பி விட அதுக்கப்புறம் அங்க யாருமே போகலையாம். ஏமா எல்லாரும் சொல்றாங்கன்னா அதுல கார் நல்லாம இருக்குமா? இவ்வளத்தையும் கேட்டதுக்கு அப்புறமும் உங்களுக்கு அங்கதான் இருக்கணுமா? விலைக்கு வாங்கினா என்னம்மா, வேற யாராவது நல்ல ஆளை பார்த்து அது வித்துற வேண்டியதானே? அத்தை, நீங்க கவலைப்படுற மாதிரிலாம் அந்த இடம் இல்ல அத்தை, ரொம்ப சூப்பரா இருக்கும். 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கும். நீங்க பேய் பங்களா அது இதுன்னு படத்துல வரத பார்த்துட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். ஏம்மா, அது சொர்க்கமா இருந்தாலும் நான் அந்த பேய் பங்களாக்கு வரலாமா? நான் செத்தா கூட அங்க வரமாட்டேன். ஆமா ஆமா, எங்க எல்லாருக்கும் தெரியும் உன் மாமியாரு சரியான பயந்தாங்கோலி. உனக்கு மட்டும்தான் தெரியாம இருந்தது, இன்னைக்கு உனக்கும் தெரிஞ்சிடுச்சு. அதே கிண்டல் பண்ணாதீங்க மாமா. நான் கிண்டல் பண்ணலமா, உண்மையதான் சொல்றேன். ஆமாங்க, நான் பயந்தாங்கொழி தான். யாருக்கும் எதையும் நிரூபிக்காண்டா. பேய் இருக்கு இல்ல இதெல்லாம் எனக்கு தேவையா? எனக்கு வீட்டுல 1000 வேலை கிடக்கு. என் வேலையை பார்த்துட்டு என் பிள்ளைய பார்த்துட்டு என் குடும்பத்தை பார்க்கவே நேரம் இல்ல. இது பேய் இருக்கா பேய் இல்லையா பட்டிமன்றம் வேற நடத்தணுமாங்க. பாரு, உங்க அம்மைக்கு நேரம் நின்று பேசினா என் முகம் கூட தெரியாது. அண்ணாந்து பார்த்தா பேசணும், இருந்து என்ன பேச்சு பேசுதா பாரு. நீ இவ சொல்றத வச்சு எதுவும் கவலைப்படாதம்மா. அவன் சின்ன பிள்ளையிலேருந்தே அப்படித்தான். அவனுக்கு ஏதாவது சஸ்பீசியஸா இருந்தா அது என்னன்னு பார்த்தே ஆகணும். என் பொண்டாட்டி அதுக்கு ஆப்போசிட். நம்ம எதுக்கு, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்த இடம் தெரியாம வாழ்ந்துடணும்னு சொல்ற டைப்பு. ஓ, சமுத்திரகனீஸ்வர் படத்துல வர்ற மாதிரி. ஆமா ஆமா, எக்ஸாக்ட்லி. என்னம்மா, நீ உங்க மாமா கூட சேர்ந்தாச்சா? இல்ல அத்தை, நான் எப்போ உங்க பக்கம் தான். மாமா ஒரு டயலாக் சொன்னாங்கல்ல, அதுக்கு தான் அவர் படமான்னு கேட்டேன். சரிம்மா, போயிட்டு வரட்டுமா? நேரம் ஆயிட்டு பாருங்க. இதுக்கப்புறம் கிளம்புனா போறதுக்கு அங்க போறதுக்கு 11 மணி கிட்ட ஆயிடும். நீங்க சொன்ன மாதிரி அங்க ஏதோ இருக்கு, ஆனா பேய் இல்ல. நந்தவன கோட்டையை சுத்தி 11 மணிக்கு போய் இறங்குறதுலாம் சரியா இருக்காது. இவன் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா நான் எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லிடுவேன். நீ வேற, அவன் உன்னை கிண்டல் பண்றான். நீ பயப்படுறான்னு தெரிஞ்சுதான் அவன் நல்லா பயமுறுத்துறான். 2 வரையும் சிரிச்சுக்கிட்டு வழி அனுப்பு. நேரம் ஆயிட்டு பாரு. பேய் பயம் இருக்கோ இல்லையோ, போற வழியில பஞ்சர் கஞ்சர் ஆச்சுன்னா பிள்ளைகள் நடு ரோட்ல நிக்கும். நேரம் ஆயிட்டு. நீங்க அந்த பக்கமா பார்த்து ஓட்டுங்க, டைம் ஆகுது. எவ்வளவு நேரம் தான் வெளியே போய் பாக்குறது? வெளியே ஒரு ஈ காக்கா இல்ல. நேரம் ஆயிடுச்சு. நான் சொன்னேன்ல சாயங்காலம் 4 மணிக்கெல்லாம் கிளம்பணும்னு. நீ தான் அம்மா கிட்ட பேசிக்கிட்டே இருந்துட்ட. யாரு? நான் உங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டே இருந்தேன். பின்ன யார் பேசிக்கிட்டே இருந்தாங்களா? ஆமா ஆமா, நான் தான் எங்க அம்மா விட்டு வர இஷ்டம் இல்லாம பேசிக்கிட்டே இருந்தேன். தூங்கு ரஞ்சினி, உனக்கு ஒண்ணும் இல்ல, அம்மா உன் கூட தான் இருக்கேன். தூங்கு தங்கம் தூங்கு, தூங்கு செல்லம் தூங்கு, தூங்கு தங்கம் தூங்கு, தூங்கு செல்லம் தூங்கு, அம்மா உன் கூட தான் இருக்கேன், தங்கமி நீ தூங்கு. ஏய், உங்க அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தாலாட்டு போடுறாங்க. 7 வயசாகுது. இந்த வயசுல யாராவது தரட்டு படுவாங்களா?
யாருக்கு சொல்றீங்க? எங்க அம்மாக்கா, எங்க அக்காக்கா? அடியே, நான் எப்ப அத்தைய சொன்னேன்? நான் உங்க அக்காவை தான் சொல்றேன். அமைதியா இருங்க. எங்களுக்கு உடம்பு சரியில்லைனா எங்க அம்மா அப்படித்தான் எங்களை சின்ன பிள்ளைங்க மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அத்தை, வாங்க 2 பேரும். உங்க வீட்ல எல்லாரையும் பார்த்துட்டு வந்துட்டீங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க அத்தை. என்னாச்சு, உடம்பு முடியலையா? இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா? என்னம்மா சொல்ற? நீ சொல்றதெல்லாம் கேட்கும் போதே பயமா இருக்குதே. ஆமா, எனக்கு ஒரே பயம்தான். என்ன செய்ய, நீங்க வீட்ல யாரும் இல்ல, நான் அவளை பார்த்து தானே ஆகணும். அத்தை, அப்புறம் எப்படி கூட்டிட்டு வந்தீங்க? அது ஏன் கேக்குறீங்க மாப்ள? போற வழியில ஒரு கடைக்காரர் இருந்தாரு, அவரை தான் கூட்டிட்டு போய் இவளை பத்திரமா கூட்டிட்டு வந்தேன். அவட்ட கேட்டியாமா? எதுக்கு அங்க போனேன்னு கேட்டியா? இல்லட்டி, நான் ஏன் அந்த Dress போட்டேன்னு எனக்கு தெரியல, நான் எப்படி அங்க போனேனே தெரியலன்னு அலறா. பெட்ரூம்ல தூங்கிக்கிட்டு இருந்தேன். நீங்க என்ன திருப்பி கூப்பிடும்போது நான் சுடுகாட்டுல இருக்கேன், அசிங்கமா Dress போட்டிருக்கேன், ஏமா அப்படி பண்றீங்க, எனக்கு ஏமா அப்படி செஞ்சீங்கன்னு என்னைய கேக்குறா. நான் அவகிட்ட என்னத்த சொல்றது? சரி அடி சொல்லி பத்திரமா ஒன்னும் இல்ல வா அப்படின்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து கேள்வி மேல கேள்வி. என்னம்மா நீ எப்படிமா அங்க வந்தேன், எப்ப Dress மாத்தினேன், எப்படி அங்க போனேன், சுடுகாட்டுக்கு ஏன் போனோம், கூட இருந்த ஆள் யாரு? எப்பா, அவ கேள்விக்கு எனக்கு பதிலே இல்ல. என்ன பதில் சொல்ல சொல்லு. அத்தை, அவங்களும் பண்ணிக்கல, உங்களுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னா பின்ன ஏன் அவங்க சுடுகாட்டுக்கு போனாங்க? தெரியல மாப்பிள்ள, எனக்கு தெரியல. ரஞ்சினி இவ்வளவு நேரம் அதைத்தான் கேட்டா, தேவையில்லாம கத்துறா. நான் தான் ஏதோ பண்ணிட்டேன்னு கோவப்படுறா. நான் என்ன பண்ணட்டும், எனக்கு ஒன்னும் புரியல. இப்போ உங்க 2 பேரையும் பார்த்தோன்னு தான் ஏதோ மனசுக்கு நம்பிக்கை வந்திருக்கு. சரி என்ன ஏதுன்னு பாப்போன்னு தோணுது. நீங்க வர்றதுக்கு முந்தி வரைக்கும் நடுங்கிக்கிட்டு தான் இருந்தேன். சரிம்மா, அப்பா எங்க? அப்பா ஊர்ல இருக்கிற காவல் படிப்பா வீட்டுக்கு போயிருக்காவ. அங்க எதுக்குமா? நம்ம கால் மாம எல்லாரையும் ஏத்துக்கிட்டு லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டான். அவ குடும்பத்துக்கு நம்ம ஊர்க்காரங்களுக்கும் ஒன்னும் இல்லைன்னு ஆயிட்டு. என்னதான் அப்பப்ப ஊருக்கு வந்தாலும் ஆளுக்கு அவன்கிட்ட பேசத்தாவ வைக்காவ, கல்யாணம் காட்சி கூப்பிட மாட்டுக்காவ, ஒண்ணு பண்ண பழக மாட்டுக்காவ பாத்துக்கோ. அதான் அவன் கொஞ்சம் நம்ம கிட்டனா கொஞ்சம் பாசமா இருப்பாவ. நம்ம அப்பா என்னைக்குமே ஜாதி இது அது இதுன்னு பாக்குறது இல்ல. அதான் போன் போட்டாவ, என்னன்னு கேட்டு வரேன்னு போனாவ, திரும்ப வரவே இல்ல. அம்மா, அந்த பெரியப்பா பொண்ணு கூட ஏதோ போலீஸ்ல வேலைக்கு சேர்ந்திருக்குன்னு சொன்னல? ஏதோ வேலையா? டிஎஸ்பிமா? பரவாயில்லையே, லவ் மேரேஜ் பண்ணி போனாலும் பொம்பளை பிள்ளைய நல்லா சாதிக்க வச்சிருக்காங்களே. ஆமா மாப்பிள்ள, வயசுல லவ் மேரேஜ் பண்ணி போயிட்டாங்க. அப்புறம் எவ்வளவு நல்லது செஞ்சாலும் நம்மளுக்கு அவங்களை ஏத்துக்கவே இல்ல. அதான் என் பொண்ணை பெருசா படிக்க வச்சு பெரிய வேலைக்கு அனுப்புவேன்னு சபதம் எடுத்தாங்க. அதே மாதிரி வேலைக்கு அனுப்பிட்டாங்க. இப்ப என்ன பிரச்சனைனா, அந்த பொண்ணுக்கு அந்த படிப்புக்கும் வேலைக்கு ஏத்த மாப்பிள்ள கிடைக்க மாட்டேங்குது. யார் எடுத்தாலும் டிஎஸ்பி யாருப்பா கல்யாணம் பண்றதுங்க? அவரு சரி போயிட்டாரு, அந்த பிள்ளை தகுதிக்கு ஏத்த மாதிரி மாப்பிள்ள பாக்கலாம்ல. நம்ம ஜாதியில தான் மாப்பிள்ள வேணும்னு தேடிக்கிட்டு இருக்காவே. அதுக்கு தான் கூப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கேன். சரியத்த, எப்பவே இருந்து ரஞ்சினி இப்படி இருக்காங்க? இங்க வந்தப்ப கூட நல்லா தானமா இருந்தா? ஆமாட்டி, நல்லாதான் இருந்தா. என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. உங்க அப்பா வந்தோன்னு விசாரிச்சாதான் தெரியும். மாப்பிள்ள, ஊருக்குள்ள சொல்ற மாதிரி இந்த வீட்டுல பேய்கின்னு எதுவும் இருக்குமோ? அத்தை, அப்படி ஏதாவது இருந்திருந்தா நம்மளுக்கும் அந்த மாதிரி ஆயிருக்கும்ல. நம்ம யார் கண்ணுக்கு எதுவும் தெரியல, எந்த சத்தமும் கேட்கல, பின்ன என்ன அத்தை? இல்ல மாப்பிள்ள, இன்னைக்கு அவ சுடுகாட்டுல இருந்தால, கூப்பிட போனோம்ல, அப்ப ரொம்ப வித்தியாசமான சத்தம் கேட்டுச்சு. அத்தை, நீங்க ராத்திரி நேரத்துல போயிருக்கீங்க. சுத்தி மரம், நிறைய பறவை, பூச்சி, அதோட சத்தம், நீங்க இருந்த இடம், இதெல்லாம் உங்களை பயமுறுத்தி இருக்கும் அத்தை. சரிங்க அத்தை, மாமா வரட்டும், அப்புறம் அண்ணனும் வரட்டும். 2 பேரும் வந்ததுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். நீங்க இவங்க ரூம்லயே இருங்க, தனியா படுக்க வேண்டாம், இவங்களையும் தனியா விட வேண்டாம். ஆனா நம்ம என்ன சொன்னாலும் அப்பா நம்புவாரான்னு தெரியலையேம்மா. அவர் நம்புவாரோ நம்ப மாட்டாரோ எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா. எனக்கு ரஞ்சினியை காப்பாத்தணும், அவ்வளவுதான். யார் நம்புனா என்ன, நம்பலன்னா என்ன? இந்த பங்களா பத்தி 1000 பேர் சொன்னாங்க, நம்ம கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். ஒன்னும் இல்லைன்னு வந்துட்டோம். இப்ப பாரு, யார் சங்கடப்பட்டுக்கிட்டு கிடக்கா? கொஞ்சம் மாட்டி பெரிய ஆளுக்கு சொல்றா அப்படின்னு கேட்டா தானே அவங்க இஷ்டத்துக்கு பண்றது. வாங்குறதுக்கு முன்னாடி வாங்கலாமான்னு கேட்கறது இல்ல, எல்லாம் முடிவு எடுத்து சொல்ல வேண்டியது. அத்தை, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. எந்த ஒரு இடத்துலயும் பேய் இருக்கு அது இதுன்னு சொன்னாங்கன்னா அதுல வேற ஏதோ பிரச்சனை இருக்கு. யாரோ ஏதோ கேம் விளையாடுறாங்க. உண்மையிலேயே ரஞ்சினி அப்படி போனாங்கன்னா ரஞ்சினியை யாரோ அப்படி போக வச்சிருக்காங்க. நம்ம என்னன்னு விசாரிக்கலாம் அத்தை. நீங்க முதல்ல தனியா இருந்தீங்க, இப்ப நம்ம எல்லாரும் இருக்கோம்ல, காலையில பாத்துக்கலாம்.